ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். தெளிவாக அது என்னங்கிறத இப்போ முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. பிப்ரவரி மாதத்தில் ஒரு முக்கியமான நாளாக பிப்ரவரி 27ஆம் தேதியானது வருது. பிப்ரவரி 27ஆம் தேதி ஒரு சாதாரணமான நாளாக வரல, ஒரு அதிபிரம்மாண்டமான நாளாக வருது. பிப்ரவரி மாதம் வருதுன்னா ஒவ்வொரு நாளும் வரும். இதில் பிப்ரவரி 27க்கு மட்டும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. பிப்ரவரி 27 அன்னைக்கு தமிழ் மாதம் மாசியுடைய 15ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இன்னும் சில நாட்களில் வியாழக்கிழமை வருதுல, அந்த நாளை தான் சொல்கிறேன். அந்த நாள் அப்படி என்ன ரொம்ப பயங்கரமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை பிரபஞ்சத்தில் ஒரு அதிமுக்கியமான நாளாக கருதப்படுது. இந்த அமாவாசை அன்னைக்கு உருவாகக்கூடிய யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கிடைக்க செய்யும். அப்படி கிடைக்க செய்யக்கூடிய பலனை அவங்கவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த அமாவாசையில் கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக மாசி அமாவாசையுடைய சிறப்புகளையும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாளில் வழிபாட்டு முறைகளாக உங்களுக்கு சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் செய்தீங்கன்னா பலன்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் மறந்தும் சில விஷயங்கள் செய்யக்கூடாது. எதை மறந்தும் செய்யக்கூடாது, என்ன மறந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல ஆன்மீக ரீதியான மாசி அமாவாசை தினத்துடைய முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அமாவாசையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை பார்க்கலாம். வாங்க. இந்த ஆண்டு மாசி அமாவாசை பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. இது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் என்பதை நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். தை பிறந்ததுக்கு பின்னாடி கடுமையான கோடை காலத்தை நோக்கி செல்வோம். ஆனால் வெப்பம் சுட்டரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு பருவம் வரும். அதுதான் வசந்த காலம். இந்த வசந்த காலம் தை மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் வரும். அதனால் மாசியை வசந்த மாசி என்று அழைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல சிறப்புகள் கொண்டதாக மாசி மாதம் திகழ்கிறது. இந்த மாசியில் அப்படி ஒரு சிறப்பு தான் மாசி அமாவாசை. இந்த தினத்துடைய சிறப்பையும் பலன்களையும் விருச்சக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். மாசி அமாவாசை கடுங்களில் காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கக்கூடிய காலத்தில் வரும். அதே போல் ஆன்மீக சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்தில் தான் இன்னும் பல சிறப்புகளான சிவராத்திரி, காரடையா நோன்பு, ஹோலி பண்டிகை போன்ற பல திருவிழாக்கள் கொண்டாடப்படும். மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் இந்த மாதத்தில் தான் நடத்தப்படும். இப்படிப்பட்ட இந்த மாசியில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினத்தில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அது என்னன்னா, முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் கொடுக்கறது. மாசி அமாவாசை தினத்தில் விருச்சக ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து குளித்துருங்க. ஆண்கள் விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு பெற்றோர் இல்லைனா உங்கள் ஊரில் உள்ள குளக்கரை இல்லைனா ஆற்றங்கரைக்கு போய் அங்கே மறைந்த உங்கள் பெற்றோர்களுக்கு பெயரை சொல்லி திதி போன்றவற்றை தரணும். இதை செய்துட்டு தான் நெக்ஸ்ட்டு எந்த வேலையாக இருந்தாலும் இந்த நாளில் செய்யணும். ஆக்சுவலி மாசி அமாவாசையில் இதை செய்துட்டு இன்னொன்று என்ன செய்யணும்னா, திருஷ்டி பூசணிக்காயை உடைக்கணும். ஆக்சுவலி இந்த நாளில் முன்னோர்களுக்கு திதி சடங்களை முடித்ததுக்கு பின்னாடி தொழில் வியாபாரங்களில் ஈடுபடக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க உங்கள் தொழில் வியாபாரத்தில் வெற்றி அடைய மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிக்கணும். அதாவது மாசி அமாவாசையில் பூசணிக்காயை வாங்கி அதை நல்லா ரெட்டை போட்டு ஊற வைத்து, அதாவது சிகப்பு போட்டு நல்லா ஊற வைத்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் அதற்குரிய நேரத்தில் உடைக்கணும்.
இதை செய்திங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும், வீண் செலவுகள் ஏற்படாது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்க இதை கண்டிப்பாக இந்த நாளில் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி மாசி அமாவாசையில் மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் சமீபத்தில் உங்களை விட்டு பிரிந்த உறவினர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கும் சேர்த்து இந்த நாளில் தர்ப்பணம் தரணும். இதை செய்திங்கன்னா பித்ருயோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் முன்னோர்கள் ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து உங்களுக்கு அவர்களுடைய ஆசிகள் கிடைக்கும். ஸோ மாசி அமாவாசையில் தர்ப்பணம் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்பேற்பட்ட இந்த அமாவாசையில் நான் சொன்னதை நீங்கள் கரெக்டாக முறையாக செய்தீங்கன்னா, அதாவது தொழில் வியாபாரத்துக்கு திருஷ்டி பூசணிக்காய் உடைக்கிறது, மறைந்த உங்கள் அப்பா அம்மாக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள்லாம் நீங்கும். திருமண தடை, உடல் ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் தீரும். ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க. இது செய்கிறதுனால உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்குல்ல, அதாவது திருமணம் போன்ற விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்குல்ல, அதெல்லாம் கூட உங்களுக்கு சரியாகும். ஸோ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. இதுதாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான மாசி அமாவாசைக்கான பரிகாரங்கள். நெக்ஸ்ட்டு இந்த அமாவாசையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த அமாவாசையில் அனைத்து விஷயங்களையும் இன்ட்ரெஸ்ட் கொண்டவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பல்துறை வல்லுநர்களாக நீங்கள் மாறுவீங்க. எது செய்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்டோடு செய்திங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். ஸோ இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை. இப்படி இருந்திங்கன்னா சிறப்பு பலன்களாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அலைபேசியில் பேசிய புது புது ஆர்டர்கள் எடுத்து உங்கள் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இலக்கினை ஈஸியாக எட்டுவீங்க. இந்த மாதிரி எட்டுறதுனால முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாகி முக்கிய பொறுப்புகள் கிடைத்து உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலில் கொண்டு போகிறதுக்கு இந்த மாசி அமாவாசை கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் வாங்கிய கடனை வட்டியோடு அடைத்து விடுவது நல்லது. உங்கள் நாணயத்தால் வாங்கின மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும். அது என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் நாணயத்தினால வங்கிகளில் உங்களுக்கு மேலும் கடன் கொடுத்து நீங்கள் ஒரு உயர் நிலைக்கு போகிறதுக்கு சப்போர்ட்டாக கிரகநிலைகள் இந்த அமாவாசையில் இருக்குங்கிறத தான் அப்படி சொன்னேன். ஸோ வியாபாரக்காரங்க வியாபாரத்தில் வாங்கி கடனை வட்டியோடு அடைத்து விட்டு அடுத்து உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இது வியாபாரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப ரீதியாக குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு கணவரை நீங்கள் ஆத்திரப்படுத்தாமல் பொறுமையை கையாள்வது நன்மை தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் அமைதியை நிலைத்து இருக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி. ஸோ இது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து பொறுமையை கையாளணும் என்று மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்க முன்பணம் வாங்கிவிட்டு பின்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது நல்லது. பணம் வாங்காமல் கையெழுத்திட்டிங்கன்னா பணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு ப்ராஜெக்டில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையிலேருந்து குறிப்பிட்ட காலம் நீங்கள் ஃபஸ்ட்டு முன்பணம் வாங்கிடுங்க, அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் மாணவ மாணவிகளாக இருக்கிறவங்க நடனக்கலை மற்றும் கணினியில் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டணும். இதற்கென சிறப்பு வகுப்புகளில் சேரணும். அப்போ தான் நீங்கள் இதில் சாதிக்க முடியும். அப்புறம் கல்வி சுற்றுலா சென்று வரணும். இதெல்லாம் உடல்நலத்தில் அசதி போதுற மாதிரி இருந்தாலும் இது உங்களுக்கு அனுபவத்தை நிறைய கொடுக்கும். அதனால் ட்ராவல் பண்ணுங்கள். ஆக மொத்தம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தான் இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்க போகுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.